ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரகரிசி வரகரிசி ஒரு கிளாஸ் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு கழுவி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு, வரகரிசி ஒரு ஸ்பூனுக்கு ஒரு கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். 3.5 கிளாஸு பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. 3.5 கிளாஸ் தண்ணி. இது புடலங்காய் நல்லா தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். புடலங்காய் 3 பச்சை மிளகாய் நறுக்கியிருக்கேன். 3 பச்சை மிளகாய் வச்சுக்கோம். புடலங்காய் சின்னதாக 1, வெங்காயம் ஒரு வெங்காயம், 1 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி கொஞ்சம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அங்கே எண்ணெய் ஊற்றியாச்சு. என்ன போடணும்? கடுகு போடணும். கடுகு ஜீரகம், நல்சீரகம், ரசம் வைப்போம்ல அந்த ஜீரகம், ரசம் வைக்கிற ஜீரகம். இதையும் அதில் போட்டுக்கிறோம். கடுகும் ஜீரகமும் போட்டாச்சு எண்ணெயில். கடுகு பொரியலுக்குள்ள தேங்காய் எடுத்துக்கிறோம். இது சோம்பு தூள், பெருஞ்சீரகம். என்ன செய்யணும்? கருவேப்பிலை, போட்டாச்சு. இப்போ 3 பச்சை மிளகாய் மீனி வச்சுருக்கோம். 3 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், அதை வதக்கிறோம். அடுப்பு உயரமாக இருக்கும். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கணும். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு புடலங்காயும் போட்டு வதக்கிடணும். இது பச்சை வாடை போக இந்த புடலங்காயை போட்டு வைப்போம். கொஞ்சோண்டு புடலங்காய் அரியா வச்சுட்டு இருங்க, அரிஞ்சிட்டு வந்தேன். நல்லா வதக்கணும். கொஞ்சம் பச்சை வதக்கணும் தான் நல்லாயிருக்கும். புடலங்காயை வதக்கணும்.
இதுக்கு வரகரிசி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ உயரமாக இருக்க அந்த எடுத்து முடியும். அரிசியோட உயரமாக வச்சாங்க எட்ட மாட்டேங்குது. வதக்கியாச்சு. இதில் வந்து என்ன செய்யணும், நம்ம ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம், அதை போட்டுக்க வேண்டியதுதான். வரகரிசி வெங்காயம் வதங்கணும். அதான் சீனாமல் வச்சுருக்கேன். தேங்காயை நம்ம தீவி வைக்கணும். நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும், உடம்புக்கு நல்லா சத்து. இதில் புடலங்க தான் போடணுன்னு கிடையாது, வேறு ஏதாவது கூட போடலாம். வேறு சுரக்காய் அதெல்லாம் போடலாம். பீக்கங்காய் தான் நல்லாயிருக்கும். நம்ம என்ன செய்யறோம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, குழம்புக்கு போடுவோம்ல, எல்லாம் கலந்து குழம்பு தூள், அது இதை நம்ம இதில் போட்டுக்கிறோம். பெருங்காயப்பொடி கொஞ்சோண்டு, என்ன செய்கிறோம், இந்த அரிசியில் 1 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கோம் கழுவிட்டு. அரிசியில் 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இதை போட்டுக்க வேண்டியதான்.
இது வந்து 2 ஸ்பூனு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கழுவிட்டு. பாசிப்பருப்பு, பச்சைப்பருப்பு. ஸ்பூன் இருக்குனால எடுத்து காட்டுவேன். கையில் எடுத்துக்கேன். பைத்தம்பருப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பச்சைப்பருப்பு. இது என்ன செய்யணும், இதையும் இப்போ நம்ம வந்து அதில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு நிமிஷம் போட்டுறேன். உப்பு போடணும். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு. சரியாக இருக்கும் கரண்டி. பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், வெங்காயம், ஒரு தக்காளி, பாசிப்பருப்பு, வரகு அரிசி, ஒரு கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கோம். இந்த பைத்தம்பருப்பில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி, 3.5 கிளாஸ் தண்ணி, ஒரு புடலங்காய், 1 கிளாஸ் வரகரிசி, 2 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சோண்டு தேங்காய் தான் அரைச்சி ஊற்றும். தேங்காய் ஊற்றி வச்சுட்டா சூப்பராக இருக்கும். வரகரிசி சாதம் நல்லா சத்தானது. இது சொரக்காய் போட்டு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புடலங்காய்க்கு நல்லாயிருக்கும், சொரக்காய்க்கு நல்லாயிருக்கும். சுவையாக இருக்கும். வரகரிசிங்கிறது சுவையாக இருக்கும். தேங்காய் கொஞ்சம் அரைச்சி போடணும், அவ்வளோதான். போட்டு ஒரு 3 விசில் வச்சா போதும்.